Hi guys, welcome to Zone 14 Football. இன்னைக்கு நம்ம பிரீமியர் லீக் கேம் வீக் பத்தி தான் பேச போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் கேமே வந்து ஒரு கிளாசிக் கேம். எப்போதும் பிரீமியர் லீக் கேம்ஸ் வந்து லாஸ்ட் கேம் தான் இருக்கும். பட் இந்த வாரம் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரெண்டுமே வந்து ஒரு டாப் கேமா இருந்தது. ஃபர்ஸ்ட் கேம் யுனைடெட் 2 ஸ்பர்ஸ் ஸ்டேடியம்ல. அண்ட் கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யுனைடெட் தான் ஆக்சுவலா 80 minutes வரையுமே வந்து 3 points எடுக்கிற மாதிரி இருந்தாங்க. 1-0 லீட். எம்புஎமோ திரும்பி கோல் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ டாப் ஃபார்ம்ல இருக்காரு எம்புஎமோ. பட் மேத்திஸ் டெல் ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸ், சரியான கோலு. அவர் தான் வந்து பில்டப்லேயே கொண்டு வந்து அப்புறம் கடைசியில் அவரே அடிச்சிருவாரு. ஸோ 1-1 ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பெரிய பிரச்சனையாகும் யுனைடெடுக்கு. வந்து ஆல்மோஸ்ட் ரெட் கார்டு வாங்கின மாதிரி செஸ்கோ இன்ஜுரி ஆகி போயிடுவாரு. அண்ட் யுனைடெடுக்கு சப்ஸ்டியூஷன்ஸ் இருக்காது. அதனால 10 man வச்சு ஆடுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ். அண்ட் கரெக்டாக அப்போ தான் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்டார்ட் ஆனோடனே ரிச்சார்லிசன் ஒரு கோல் அடிச்சு அப்படியே பயங்கரமா சட்டையெல்லாம் கழட்டி வெறித்தனமா செலிப்ரேட் பண்ணுவாரு. மேல ஸ்டாண்ட்ஸ்ல கூட மேடிசன் செமையா செலிப்ரேட் பண்ணுவாரு. பட் அவரு எப்போதுமே சட்டையை கழட்டி செலிப்ரேட் பண்ணும் போது நல்லா முடிஞ்சதா சரித்திரமே இல்லை. கடைசியில 90+6 எண்டிங் டையிங் மொமெண்ட்ஸ்ல வந்து ஒரு ப்ரூனோ பெர்னாண்டஸ் கார்னர்ல டெலிட் ஹெட்டர் கோல் 2-2. அண்ட் யுனைடெட் வந்து அவங்களோட அன்பீட்டன் ஸ்ட்ரைக்கை கண்டினியூ பண்றாங்க டு 5 games. அண்ட் ஒன்லி ஆர்சனல் மட்டும்தான் லாஸ்ட் 5 gamesல வந்து தோக்காம இருக்காங்க யுனைடெடை தவிர. ஸோ இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் சைன். அண்ட் ஆல்சோ நம்ம எம்புஎமோ அண்ட் அமோரிம் வந்து பிரீமியர் லீக் மேனேஜர் ஆஃப் த மந்த் அண்ட் பிளேயர் ஆஃப் த மந்த் வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி எம்புஎமோ கோல் அடிச்சிட்டாரு. அமோரிம் வந்து அவேல ஸ்பர்ஸ் ஸ்டேடியம்ல வின் பண்ணலனா டிரா பண்ணி. பட் நம்ம என்ன நினைச்சோம்னா வந்து ஸ்பர்ஸ் நம்ம லிவர்பூல் ஆன்ஃபீல்ட்ல வந்து ரொம்ப வருஷமா ஜெயிக்காம இருந்து ஜெயிச்சது, பிரைட்டனோட ரொம்ப வருஷமா ஜெயிக்காம இருந்து ஜெயிச்சது, அதே மாதிரி தான் ஸ்பர்ஸ் ஸ்டேடியம்லயும் வந்து யுனைடெட் வந்து ஸ்பர்ஸோடையுமே வந்து ஜெயிக்காம இருக்கும் லாஸ்ட் 3-4 years-ஆ. இந்த கேம் வந்து அது பிரேக் பண்ணலாம்னு நினைச்சா ஓகே பரவாயில்ல, 1 point போதும்ன்ற மாதிரி. அந்த 1 point வந்து நியூட்ரல்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் இப்போ இவங்க கோல் அடிச்சதுக்கு அப்புறம் ஸ்பர்ஸ் அடிக்கிறா டிரா பண்ண, அப்புறம் அவனுங்க 2 அடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அடிங்கடான்ற மாதிரி போச்சு. பட் ஆனால் நல்ல கேம் ஆக்சுவலி எண்ட் டு எண்டா போச்சு. நல்ல மிட்ஃபீல்ட் பேட்டில் இருந்துச்சு. அண்ட் அதான் நிறைய ட்ராமா இருந்துச்சு. ரிச்சார்லிசன் கர்ஸ் உண்மைதான், அவங்க சட்டையை கழட்டாம ஏதோ செலிப்ரேஷன் போடலாம். அவன் வந்து என்ன நம்பிக்கையில் ஓகே இப்போ 10 பேர் தான் இருக்காங்க, இந்த டைம்ல யாரா அடிக்க போறான்ற போது தான் மத்தியஸ் டெல்லர் வந்து செம்மையான ஹெட்டர் அடிச்சு 2-2 ஆக்குவாங்க. கண்டிப்பா இது பாயிண்ட்ஸ் டிராப்னு சொல்லலாம், இல்ல பாயிண்ட்ஸ் கெயின்னு சொல்லலாம். ரெண்டு டீமுமே அதை சொல்லலாம். பட் யுனைடெட் அதான் சொல்றேன், 5 match வின்னிங் ஸ்ட்ரீக் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவர் யுனைடெட் ஸ்டாண்டு வெட்டுறது கஷ்டம். ஏன்னா வின்னிங் ஸ்ட்ரீக் வேற, அன்பீட்டன் ஸ்ட்ரீக் வேற. அதனால அவர் வெட்டுவாரான்னு தெரியல. பட் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ டெல்லிட் வந்து இந்த சீசன் ஃபுல்லாவே டாப் பெர்ஃபார்மன்ஸ் தான். டிஃபென்ஸ்லயா இருந்தாலும் சரி பயங்கர சாலிடா இருக்காரு. அண்ட் இப்போ நம்ம டச் டிஃபென்ஸ் பார்த்தோம்னா வேண்டவென் இருக்காரு, வேன் டைக் இருக்காரு, டெல்லிட் இருக்காரு. டெல்லிட்லாம் வந்து ஆடவே வைக்காம இருந்தாங்க இன்டர்நேஷனல்ல. ஸோ பயங்கர சாலிடா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து டெல்லிட்க்கு வந்து ஒரு ரெடம்ஷன் மாதிரி தான். ஏன்னா அவர் வந்து ஜுவென்டஸ்ல இருக்கும்போது செம்ம ஷைன் ஆனாரு, அயாக்ஸ்ல இருக்கும்போது ஷைன் ஆனாரு. அதுக்கப்புறம் அப்படியே மங்கி போனாரு. பயன்ல அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. இப்போ யுனைடெட்ல ஒரு மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. கோல் ஸ்கோரிங்கா இருந்தாலும் சரி, டிஃபென்ஸா இருந்தாலும் சரி. ஸோ டெஃபினட்டா அவர் வந்து யுனைடெட்க்கு அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் போறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பார். And going to the next match, Arsenal 2 Sunderland 2 in Stadium of Light. இந்த கேமுக்கு மோஸ்ட் அவைட்டடா எல்லா நியூட்ரல்ஸும் இருந்தாங்க. பிகாஸ் ஸ்டேடியம் ஆஃப் லைட்ல சண்டர்லாண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கர் டீம்னு தெரியும். அண்ட் சேம் ஆர்சனல் வந்து என்ன ஃபார்ம்ல இருந்தாங்கன்னு தெரியும். அக்ராஸ் ஆல் காம்படிஷன்ஸ், கிளீன் ஷீட்ஸ் வைஸும் சரி, வின்னிங் ஸ்ட்ரீக்கும் சரி. நீங்க ஜெயிச்சிருந்தா 10 matches வின்னிங் ஸ்ட்ரீக். ஸோ அந்த மாதிரி கேமுக்குள்ள போகும்போது தான். ஆனால் சண்டர்லாண்ட் வேற லெவலில் ஸ்டார்ட் பண்ணாங்க கேம்ல. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி டான் பலாட், ப்ரீவியஸ் ஆர்சனல் அகாடமி பிளேயர், அவர் வந்து ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சு 1-0 போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க போடுற டிஃபென்சிவ் ஷேப் இருக்குமே, சத்தியமா அதை பிரேக் பண்ணி நீங்க நம்ம அடிக்கவே மாட்டோம்டான்ற மாதிரி நினைச்சேன். அந்த அளவுக்கு ஒரு ஷேப், அது செம்ம லோவர் ஷேப். இப்போ நியூ கேசல் ஹோல்ட் பண்ற ஷேப்போட ரொம்ப ரொம்ப லோவர் ஷேப். அண்ட் அது தெரிஞ்சு ஓகே இதுலயே செட்டில் ஆகி முடிச்சிடலான்னு பார்த்தாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப் உண்மையிலேயே நாங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஆர்சனல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கம்பேக் கொடுத்து அந்த என்சோலஃபே மிஸ்டேக்கை கேபிட்டலைஸ் பண்ணி சாக்கா கோல் அடிப்பாரு. 1-1 ஆகும். அதுக்கப்புறம் ட்ரொசார்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து செம பேங்கர் அடிச்சு 2-1 ஆகும். யூஸ்வலா போன வருஷம்லாம் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்தா நம்ம இந்த மாதிரி கம்பேக் கொடுக்க மாட்டோம். பட் இந்த வாட்டி கொடுத்துட்டோம். ஸோ ஓகே லைனை கிராஸ் பண்ணிட்டோம், நல்லா பண்ணிட்டோம், இந்த வாட்டி வின் பண்ண போறோன்ற நிலைமையில இருக்கும் போது தான் பிரையன் ராபி வந்து பிளேட்டே மாற்றி விட்டாரு. அதாவது ஒரு ஜிம்னாஸ்டிக் ஃபினிஷ். அது வந்து சத்தியமா இதுக்கு மேலே வந்து கேப்ரியலும் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியாது. ராயா பொசிஷன்ல இருந்திருக்கலாம். பட் ஆனால் அது நல்ல ஃபினிஷ். அண்ட் 2-2
ஆர்சனல் கன்சீட் 2 கோல்ஸ் தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங். நாங்கள் ட்ராப் பண்ணதோட 0-0 ட்ராப் பண்ணியிருந்தா கூட ஷாக் ஆயிருக்கோம். 2 கோல்ஸ் நாங்கள் விட்டது தான் எனக்கு இன்ன வரைக்கும் ஷாக்காக இருக்கு. ஆமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் மொத்தமே 3 கோல் தானே விட்டுருந்தீங்க பிரீமியர் லீக்ல. ஒரே கேம்ல வந்து 10-11 மேட்சஸா வந்து 3 விட்டுட்டு அப்புறம் ஒரே மேட்ச்ல 2 விடுறது, பிளஸ் அதுவும் வந்து இந்த லாஸ்ட் கோல் வந்து லட்டான் இப்ராஹிமோவிச்ச பாக்குற மாதிரியே இருந்தது. அண்ட் இன்னொன்னு நம்ம வந்து கண்டிப்பா நீ லோ பிளாக் பத்தி பேசின, சண்டர்லாண்டோட டிஃபென்சிவ் ஷேப் பயங்கரமா இருந்தது, பயங்கர லோவா இருந்தது. ஸோ புது ஹராம் பால் கேண்டிடேட் உருவாகுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டேஜ் 5 ஏதாவது ஒரு ஸ்டேஜ் கொடுங்க அவருக்கு. அப்புறம் இன்னொன்னு என்ன, சண்டர்லாண்ட் வந்து அந்த சைட்ல அட்வர்டைசிங் அந்த போர்டுலாம் இருக்கும்ல, அதெல்லாம் பயங்கர குட்டியா போய் அந்த டச் லைனுக்கு கிட்ட வச்சுட்டாங்க. ஏன்னா நீங்க வந்து இந்த லாங் த்ரோ போடக்கூடாதுன்னு. ஸோ உண்மையிலே நிறைய டார்க் ஆர்ட்ஸ். நம்ம ஆர்சனல் பழைய ஆர்சனல் மாதிரி விளையாடுறது எப்படின்றத பார்த்துட்டு வந்து அர்டேட்டா பால் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார்ல, அந்த பாலை இறக்கிட்டாங்க சண்டர்லாண்ட், இறக்கி செஞ்சுட்டாங்க. உண்மையிலேயே வந்து அவங்க ஸ்டேடியம்ல போய் விளையாடணும்னா கண்டிப்பா ஒரு டஃப்பான கேமா தான் இருக்கும். ஏன்னா ஸ்டேடியம் ஆஃப் லைட்ல அவங்க இன்ன வரைக்கும் தோக்கவே இல்லை சண்டர்லாண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரும் செம்ம ஃபேன்ஸ் ஆக்சுவலி அவங்க அந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2-1 டவுன் போனப்பயும் அவங்க ஃபேன்ஸ் விடவே இல்லை. அட் த சேம் டைம் அவங்களோட அட்டாக்கிங் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. 75 மினிட்ஸ் 80 மினிட்ஸ்க்கு அப்புறம் 3 அட்டாக்கிங் பிளேயர்ஸ் மயண்டா, டல்பி அண்ட் பிராபி 3 பேர் இறக்குவாரு. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் கொடுத்து அந்த கேமுக்குள்ள வருவாங்க. அட் த சேம் டைம் அர்டேட்டா பண்ண டிசிஷன்ஸ்லேயே எனக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா இது இல்லை. ஏன்னா அவர் சப்ஸ்டியூஷனே பண்ணாமல் ஹோல்ட் பண்ணிருப்பார். கடைசியில் 2-1 இருக்கும்போது ஒரு டிஃபென்சிவ் சேஞ்ச் பண்ணுவார். எசேவை தூக்கிட்டு மாஸ்கேரா போட்டு ஒரு லைனே மாத்திடுறாரு, 5 பேக் மாதிரி ஏதோ மாற்றி ரொம்ப டீப்பாக போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சண்டர்லாண்டோட அந்த அளவுக்கு ஏன் டீப்பாக போறீங்க? ஏற்கனவே நம்ம டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு. நீங்கள் நார்மலான லைன் ஆடி அவங்கள வந்து நீங்கள் பால் மோஸ்ட்டாக வச்சுக்க பார்த்து எனக்கு தெரிஞ்சு அட்டாக்கே பண்ண பார்த்துக்கலாம். அட்டாக் இஸ் த பெஸ்ட் டிஃபென்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாலே எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கா. நீங்கள் எவ்வளோ டீப்பாக போக போக மென்டாலிட்டி வைஸ் அவங்க கேம்குள்ளே வந்துருவாங்க. சேஞ்சஸ்மே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், வனேரி அந்த மாதிரி கண்டிப்பாக பிளேயர்ஸ் இன்ஜுரி இருக்காங்க நிறைய பேர் இல்லை, பட் நிறைய இருக்கவங்கள மேக்ஸ் டவுன் வனேரி யாராவது இறக்கி விட்டுருக்கலாம். ஏன்னா பயங்கர ஃபெட்டிக் ஆயிட்டாங்க பிளேயர்ஸ், பிச்சில் இருந்தவங்க ரொம்ப ஃபெட்டிக் ஆயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு டிசிஷன் மேபி அஃபெக்ட் பண்ணிச்சான்னு கேட்டால் ஒரு இது கண்டிப்பா. ஏன்னா வந்து நீங்க 4 பேக் வச்சு ஆடுறீங்க, அதுல வந்து அவங்க என்ன பண்றாங்க, அவங்க நல்லா பின்னாடி போயிட்டாங்க. ஓகேயா? சோ இப்போ நீங்க அந்த மிட்ஃபீல்டு அந்த அட்டாக்கிங் பொசிஷன்ஸ்ல ஒரு பொசிஷன் எடுத்து டிஃபென்ஸ்ல போடும்போது அவங்களுக்கு அந்த ஃப்ரீ ஆயிடுது. கண்டிப்பா ஓப்பன் ஆகும்போது நீங்களே வந்து ஓகே நீங்க வாங்கடா அட்டாக் பண்ணுங்கடான்னு இன்விடேஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரி டீம்லாம் வந்து லாங் பால்ஸ் தான் நிறைய போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்பேஸ் தான் கொடுக்கக்கூடாது, ஃபுல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணாலே அவங்களே நம்மகிட்ட பாலை கொடுத்துருவாங்க, கவுண்டர்ல போய் அடிச்சிடலாம். பட் ஆனா நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஏன்னா பிரையன் பிராபி உண்மையிலேயே செல்சியோடய இதே தான் பண்ணியிருப்பாரு. லாஸ்ட்ல வந்து நல்லா பால் ஹோல்ட் பண்ணி அந்த டல்பி வின்னர் அடிக்கிறதுக்கு அவர் தான் ஒரு மெயின் ஃபவுண்டேஷனா இருப்பாரு. அதே மாதிரி இங்கே வந்து 90+4ல எங்களோட வந்து 2 கோல். அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் 15-16 மேட்சஸ்ல மொத்தமாவே 3 கோல் தான் விட்டுருப்போம். ஒரு சிங்கிள் மேட்ச்ல 1 கோலுக்கு மேலே நாங்கள் விடவே இல்லை. இந்த கேமில் சண்டர்லாண்ட் 2 ஷாட்ஸ் ஆன் டார்கெட் அடிச்சு 2 கோல் அடிக்கிறதுலாம் வந்து உண்மையிலே நான் வந்து ஒரு ஆர்சனல் ஃபேனாக அவங்களை உண்மையிலே பாராட்டுறேன். பிகாஸ் நல்லா ஆடினாங்க, அவங்க டிஃபென்சிவ் ஷேப் ஹோல்ட் பண்ணாங்க அண்ட் அட்டாக் போகும்போது ரொம்ப ஸ்டெடியாக இருந்தாங்க, டேஞ்சரஸாக இருந்தாங்க. ஸோ சண்டர்லாண்ட் டிசர்வ்ட் அ பாயிண்ட். அண்ட் கண்டிப்பாக இது வந்து நமக்கு ஒரு டென்ட் தான் சொல்லுவேன். பிகாஸ் இது வந்து பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா 2-1 நீ போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்சை வின் பண்ணி ஆகணும். ஏன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் இனிஷியலாக எடுத்து நம்ம லீடு போகிறோமோ அவ்வளோக்கு நமக்கு நல்லது. ஏன்னா நம்ம லாஸ்ட் ஸ்டேஜஸ் விடுவோம், பாயிண்ட் நம்ம விடுவோம். ஏன்னா லாஸ்ட் 3 சீசன் நான் பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் கேப் பார்த்தீங்கன்னா நம்ம 6 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கலாம். ஏன்னா சிட்டி ஜெயிச்சிட்டனால சொல்கிறேன். இப்போ 4 பாயிண்ட்ஸ் வச்சு சிட்டி ரொம்ப க்ளோஸராக வந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து மைனஸ் தான். பட் ஓகே, இது வந்து ரொம்ப பேனிக் ஆக வேணாம். இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் வந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். பிளேயர்ஸும் இன்ஜின்லேருந்து வந்துடுவாங்க. ஸோ பார்ப்போம். கண்டிப்பாக அதான் அதுவும் மெயினாக அந்த ரைவல்ஸ் உங்களுக்கு செல்சி அண்ட் சிட்டி ஜெயிச்சது வந்து கொஞ்சம் மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேம் தான் நம்ம செல்சி தான் பற்றி பேச போகிறோம். செல்சி 3 Wolves 0. ஸோ Wolvesோட பேட் ஃபார்ம் கண்டினியூஸ் அண்ட் செல்சியோட குட் ஃபார்ம் கண்டினியூஸ். அண்ட் கிளீனாக வந்து லாஸ்ட் பிளேஸ் டீமோட எப்படி விளாடணுமோ அந்த மாதிரி விளாண்டாங்க. பட் ஒன்ஸ் அகெயின் ஸ்டார் ஆஃப் த ஷோ வந்து அலெஹாண்ட்ரோ கார்னாச்சோ. ஸோ லாஸ்ட் ஃபியூ கேம்ஸாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பயங்கர பிரைட்டாக இருக்காரு. அந்த லெஃப்ட் விங்ஸ் பொசிஷனில் வந்து பைனோ கிட்டன்ஸ்லாம் இருக்காங்க. பட் எவ்வளோ பிளேயர் இருந்தாலும் வந்து கார்னாச்சோ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவரும் வந்து இந்த மேட்ச்ல 2 அசிஸ்ட் போட்டு ப்ராப்பராக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ எஸ்டேவாவும் நல்லா ஆடினாரு ரைட் விங்ல, அவரும் ஒரு அசிஸ்ட் மாதிரி போடுவார். அண்ட் குட் பார்ட் என்னன்னா அவங்களோட செல்சிஸ் அட்டாக்கிங் பிளேயர் ஜாவோ பெட்ரோ ஸ்கோர்ஸ் அகேன். அவர் வந்து ரொம்ப நாளாக வந்து கோல் ட்ராட் இருந்தது. ஸோ இப்போ கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சது அவங்களுக்கு நல்லது தான். அண்ட் டெலாப் ரிட்டர்ன்ஸ், ஸோ இந்த மாதிரி அவங்களோட கொஞ்சம் அட்டாக்கிங் பிளேயர்ஸ் திரும்பி வராங்க. அண்ட் ஸ்டில் வந்து அவங்க சப் மார்க் யூ வந்தாரு, அவருக்குமே வந்து சான்ஸ் கிடைச்சது.
ஸோ ஆக்சுவலாக செல்சி வந்து நிறைய கோல்ஸ் அடிச்சிருக்கலாம் இந்த கேமை. நல்ல அட்டாக்கிங் பிளே, நல்ல டிஃபென்சிவ் பிளேயும், எப்போதும் போல என்சோ கைசடோ டாப் ஃபார்ம், டாப் பிளே, டாப் கேம். அண்ட் வூல்ஸ் வந்து லாஸ்ட் ஃபியூ கேம்ஸா நல்லா அட்டாக் பண்ணிருந்தாங்க. பாயிண்ட்ஸ் எடுக்கலனா கூட கோல்ஸ் அடிப்பாங்க, சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க. இந்த கேம் அன்பார்ச்சுனேட்லா எதுவுமே இல்லை, போயிடுச்சு, சுத்தமா போயிடுச்சு. அண்ட் இவ்வளோ கேம் ஆடி ஒன்லி 2 points தான் இருக்கு. இப்போ அவங்களுக்கு மேல 19th பிளேஸ்ல இருக்க நாட்டிங்ஹாமே வந்து 9.7 பாயிண்ட் டிஃபரன்ஸ் அவங்களுக்கு. அதாவது ரெலிகேஷன் தப்பி போற இடமும் கிடையாது, 19th பிளேஸ் அவங்களே இன்னும் ஃபைட் பண்ணிருக்காங்க, அவங்களோடய 7 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ். ஸோ ஒருத்தவங்க 11 மேட்சஸ்ல இன்னும் வின் பண்ணாம இருந்தாங்கன்னா இது வரைக்கும் சர்வை பண்ணதே இல்லை பிரீமியர் லீக்ல. ஸோ உல்ஸுக்கு டெஃபினட்டா கன்ஃபார்மா ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ ராபர்ட் வூட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ ஃபார்மர் லுட்டன் மேனேஜர் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து எப்படி பண்ணுவார், அவர் ஏற்கனவே வந்து ஹைலைன் ஆடுவார் லுட்டனை வச்சு. இவர் உல்ஸ் அட்டாக் தான் வீணா போனாங்க. இப்ப இவர் வந்து எந்த அளவுக்கு பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல. உல்ஸ் வந்து கண்டிப்பா இந்த சீசன் வந்து ரெலிகேட் ஆக போறாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி நான் நினைச்சேன் அவங்க கண்டிப்பா மேல வருவாங்க, எப்பயாவது வந்துருவாங்க நினைச்சேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மித்த டீம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால உல்ஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னும் டைம் இருக்கு, பட் எந்த அளவுக்கு கம்பேக் கொடுக்க முடியும்னு தெரியல. ஆமா, உல்ஸ் பார்த்தோம்னா அத்தனை பிளேயர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லா டீமுக்குமே வந்து. பெட்ரோ நெட்டோ, அங்க லிவர்பூல் இப்போ வந்து பாவம் ரெஸ்ட் இன் பீஸ் டியோகோ ஜோட்டா அண்ட் ஆல்சோ மத்தியூஸ் குன்யா. ஸோ இவ்வளோ பிளேயர்ஸ் எல்லாம் போய் பட் ஸ்டில் ஓகே, பார்ப்போம் என்ன பண்றாங்க. Yeah, coming to the next match, Nottingham Forest 3 and Leeds 1 in Forest Park Stadium. So Forest வந்து கம்மிங் மேட்சஸ்ல நிறைய நல்லா விளையாண்டு இருக்காங்க. அண்ட் ஷான் டைச்சோட ஃபர்ஸ்ட் வின் இது. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலாக நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஃபிலிக்ஸ் நிமச்சா தான் ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சு லீட்ஸ் 1-0 அஹெட் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் சங்காரியோட ஃபர்ஸ்ட் கோல் அவங்க கிளப்புக்கு அவர் அடிச்சு 1-1 கேம்குள்ள வருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக் பண்ணது நம்ம ஃபாரஸ்ட் தான். அதுக்கப்புறம் மார்கன் கிப்ஸ்வைட் பேக் டு பேக் கேம் ஸ்கோர் பண்ணி 2-1 போவார். அண்ட் உண்மையிலே நம்ம யாரையும் பாராட்டணும்னா ஒமாரி ஹட்சின்சன் சைனிங் பண்ணாங்க. அது யார் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாம இருந்தது. பட் ஆனால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மார்கன் கிப்ஸ்வைட் கோலுக்கு அவர் தான் அசிஸ்ட் போட்டார். அண்ட் அட் த சேம் டைம் பெனால்டி தேர்ட் கோலுக்கு வின் பண்ணது அவர் தான். அண்ட் ஆண்டர்சன் வந்து அது சொறி விட்டார் பெனால்டி. ஸோ 3-1 வின் அண்ட் 9 பாயிண்ட்ஸ் வந்துட்டாங்க. இப்போ அவங்க வந்து அவங்களுக்கும் டிராப் ஜோனுக்கும் வந்து 1 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபாரஸ்ட் ஆர் பேக் கண்டிப்பா. அண்ட் ஃபாரஸ்ட் லாஸ்ட் கேம் யுனைடெடோட தான் விளையாண்டாங்க, அதுல கிளீனா தெரிஞ்சது. ஏன்னா ஆண்டர்சன் வந்து இந்த சீசன் பயங்கர ஸ்லோ ஸ்டார்ட் தான் இருந்தது அவருக்கு. பட் லாஸ்ட் கேம் யுனைடெடோட மிட்ஃபீல்ட் ஃபுல் டாமினேட் பண்ணிட்டாரு அவரு. ஸோ இந்த கேமே வந்து அதே மாதிரி தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களோட கேப்டன் வந்து பேக் இன் கோல் ஸ்கோரிங் ஃபார்ம். ஸோ அதுவும் வந்து ரொம்ப ப்ளஸ் தான் நாட்டிங்ஹாம்க்கு. அண்ட் அவங்க இந்த பாயிண்ட் எடுத்தனால ஓகே, அவங்களுக்கு மேல இருக்க டீம்ஸோட கொஞ்சம் பயங்கர க்ளோஸா ஆயிட்டாங்க இப்போ. ஏன்னா வெஸ்ட்ஹாம் பர்ன்லி விளையாண்டாங்க. ஸோ அவங்களோட இப்போ 1 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ்ல இருக்கு. ஸோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட் கேம் வந்து வெஸ்ட்ஹாம் பர்ன்லி தான் பத்தி பேச போறோம். ஸோ 3-2 வெஸ்ட்ஹாம் ஒன்ஸ் அகேன் கெட் 3 பாயிண்ட்ஸ். அண்ட் அந்த 3 பாயிண்ட்ஸ்னால இப்ப என்ன பண்ணிட்டாங்க, பர்ன்லியோட ஈக்குவல் பண்ணிட்டாங்க. அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து 10-10 இருக்காங்க. கீழே அப்படியே நாட்டிங்ஹாம் 9ல இருக்காங்க. இதுக்கு கீழே உல்ஸ் ரொம்ப மோசமா இருக்காங்க, பரவாயில்ல. பட் ஸ்டில் ஆனா பர்ன்லி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிளெமிங் ஒன்ஸ் அகேன் ஸ்கோர் பண்ணி வந்து ஒரு நல்ல லீடுக்கு கொண்டு போவாங்க 1-0. பட் வெஸ்ட்ஹாம் கேம் பேக் இன்டு த கேம் வித் வில்சன். ஸோ வில்சன் வந்து பழைய நியூ கேசல் நிறைய பிரீமியர் லீக் வந்து போர்ன்மவுத் இந்த மாதிரி நிறைய பயங்கரமான ஸ்ட்ரைக்கர் அவரு. பட் இப்போதான் வந்து இந்த டீமுக்கு அவர் கொஞ்சம் ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு, விளையாட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமே வந்து சோச்செக் கோல் அடிப்பாரு, அப்புறம் வாக்கர் பீட்டர்ஸ் கோல் அடிப்பாரு. அண்ட் ஸோ 3-1 க்ரூஸ் கண்ட்ரோல்ல இருப்பாங்க வெஸ்ட்ஹாம். அண்ட் லக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க 3 கோலுமே பாத்தீங்கன்னா அவன் வந்து வில்சன் பொசிஷனிங்கும் பார்த்தீங்கன்னா அது பட்டு வரும், அவர் கரெக்டாக பொசிஷனில் இருப்பார். வாக்கர் பீட்டர்ஸ் சேவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போவானை தாண்டி 2 பேரும் அடிச்சுட்டு போய் ஒருத்தர் கோல் அடிப்பாங்க. சொய்செக் கோல் அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ஃபுட்பாலில் சம்டைம்ஸ் லக்கும் ஃபேவர் பண்ணாதான் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். ஸோ அட் த சேம் டைம் வெஸ்ட்ஹாம் பேக் டு பேக் ஹோம் கேம்ஸ் வந்து வின் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குன்னா 6 பாயிண்ட்ஸ் எடுத்து இப்போ ஈக்குவல் பண்ணிட்டாங்க பர்ன்லியோட. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வின் பண்ணாங்கன்னா ட்ராப் ஜோன் விட்டு நல்லாவே வெளியே போயிடலாம். ஏன்னா லீட்ஸ் ஃபுல்லாம்லாம் 11-12 அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ஒரு சம்மர் ரிசல்ட் நூனோ செட்டில் ஆயிட்டாரு கண்டிப்பா. ஆமா, ஏன்னா வெஸ்ட்ஹாம் வந்து பர்ன்லி ஸ்ட்ரகிள் ஆகும்போது வெஸ்ட்ஹாம் இப்போ பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பயங்கர பிளஸ் தான். அதான் இந்த கோல்ஸ் வந்து லக்குன்னு சொல்றோம். பட் ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் இருக்கணும் நம்ம எப்போதுமே. ஸோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கோல்ஸ் கிடைச்சது
ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட் கேம், ஆஸ்டன் வில்லா 4 அண்ட் போர்ன்மவுத் 0. ஆஸ்டன் வில்லா அவங்க ஃபார்மை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு டிப் இருந்தது லாஸ்ட் கேம், லிவர்பூலோட தோத்துருப்பாங்க. பட் ஆனால் அவங்க ஹோம்ல ஸ்டெடியா ஆடிட்டே தான் இருக்காங்க. அண்ட் போர்ன்மவுத் வந்து ஈஸியான ஆப்பனண்டே கிடையாது. இந்த சீசன் வந்து ரைசிங் டீம் சொல்லலாம். அவங்கள வந்து 4-0 ஜெயிக்கிறதே பெரிய விஷயம். 4-0 வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விக்டரி. அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கோல் எமி புயண்டியா ஒரு செம்ம ஃப்ரீ அடிச்சு ஒரு ஹெட் ஸ்டார்ட் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அவரும் ஒரு பேங்கர் அடிப்பார் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து. அது 2-0 ஆகும். சரி, அதுக்கப்புறம் ஓகே இந்த கேமுக்குள்ள போர்ன்மவுத்தால வர முடியுமான்னு பார்த்தீங்கன்னா வர முடிஞ்சது. ஏன்னா செமோனியா வந்து பெனால்ட்டி கிடைக்கும். அந்த பெனால்ட்டி அடிச்சிருந்தா 2-1 ஆயிருக்கும். கேம் எப்படினாலும் மாறி இருக்கலாம். பட் ஆனால் எமி மார்டினஸ் பெனால்ட்டி சேவ் பண்றதுக்குனே ஒருத்தனை தயாரிச்சு அமிச்ச மாதிரி ஒருத்தர் அமைச்சிருக்காங்க. திருப்பி ஒரு பெனால்ட்டி சேவ். ஸோ அங்கேயே 2-0 அப்படியே வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், டோட்டல் கண்ட்ரோல் பை ஆஸ்டன் வில்லா. 3-0 பை பார்க்லி அண்ட் 4-0 லாஸ்ட்ல டானியல் மலான் அடிச்சு கிளீன் ஷீட்டோட 4 கோல்ஸ் அடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய டென்ட் போர்ன்மவுத்துக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்மே மேன் சிட்டியோட தோத்துருப்பாங்க, இந்த மேட்ச் தோக்குறாங்க. அண்ட் வில்லா சம கம்பேக். ஏன்னா அவங்க மிட் வீக்லயும் அவங்க ஜெயிச்சாங்க, இந்த இன்னும் ஜெயிக்கிறாங்க. ஸோ அவங்க அதான் ஃபர்ஸ்ட் 4 மேட்சஸ் இன்னும் சொதப்பெல்லாம் ஆடிட்டு ப்ரீமியர் லீக்ல, அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்து நல்லா ஆடிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். கண்டிப்பா அவங்க வந்து கோலே அடிக்க முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இப்போ என்னன்னா 4 கோல் அடிக்கிறாங்க, 4 டிஃப்ரெண்ட் ஸ்கோரர் இருக்கு. ஏன்னா வந்து 4 கோல் அடிக்கலாம், அது ஒரே ஆள் 2-3 அடிப்பாங்க. பட் அதோட 4மே வந்து 4 பேர் டிஃப்ரெண்டா அடிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஃபுல் அட்டாக்கிங் யூனிட் அண்ட் அவுட்ஃபீல்ட் யூனிட்டை வந்து பயங்கர கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும் அவங்களுக்கு. பிளஸ் டானியல் மலான் பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு, பேக் டு பேக் கோல் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ ஆஸ்டன் வில்லாக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் போயிட்டு இருக்கு. கண்டினியூ ஆகுதான்னு பார்ப்போம் கண்டிப்பா. நெக்ஸ்ட் எவர்டன் 2 ஃபுல்ஹாம் 0. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி இந்த கேம் வந்து ஃபுல்ஹாம் வந்து அவங்க பொட்டன்ஷியல் வந்து சுத்தமா ஆடலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபுல் கேமே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எவர்டன் தான் செம டாமினேஷன் இருந்தது. அண்ட் கிரீலிஷ் நிறைய ட்ரை பண்ணுவாரு. அவங்க மிட்ஃபீல்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்க மிட்ஃபீல்டர் தான் கோல் அடிப்பாரு, ஒரு சரியான கோலு நல்லா பவுன்ஸ் பண்ணி வந்து அடிப்பாரு. அண்ட் ஒன்ஸ் அகைன் வந்து திரும்பி செகண்ட் கோலும் அவங்க அடிச்சிருவாங்க. மைக்கேல் கீன் வந்து ஒரு நல்ல கோல் அடிப்பாரு. 3 ஆஃப் சைட் கோல்ஸ் இருந்தது. ஸோ லிட்டரலா 5 கோல் அடிச்சாங்க எவர்டன் இன்னைக்கு. ஆனா உள்ள வந்து அபிஷியலா உள்ள போனது 2 தான். ஏன்னா வந்து மித்த 3மே ரூல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஃபுல்லாம் கேம்ல இருந்தாங்களான்னு கேட்டா அந்த முனிஸோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தவிர்த்து கேம்ல இல்ல. ஃபுல்லா இந்த மாதிரி ஆடினா அவங்க ரெலிகேஷன் பேட்டில் தான் பண்ணும். எவர்டன் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காங்க. லாஸ்ட் கேம் ஸ்டேடியம் ஆஃப் லைட்ல ஒரு டிரா பண்ணி 1 பாயிண்ட் எடுத்தாங்க. இப்போ ஹோம்ல 3 பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க. ஸோ இந்த சீசன் பாத்தீங்கன்னா எல்லா டீம்ஸுமே அவங்க ஹோம்ல ஸ்ட்ராங்கா ஆடுவாங்க. எக்ஸப்ட் நான் உல்ஸ் மட்டும் சேர்த்துக்காதீங்க. மித்த எல்லா டீமுமே ஹோம்ல வந்து செம ஸ்ட்ராங்கா ஆடுறாங்க. ஹோம்லாம் பெர்ஃபார்ம் பண்றாங்க, அவே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரையும் நீங்க எந்த அளவுக்கு அவேல பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்களோ அது வந்து எல்லா டீமுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. என்ன ஃபுல்லாம்க்கு என்னவும் இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த கேம். அதான் ஒரே கேம்ல 3 ரூல்ட் அவுட் கோல்ஸ் வேற லெவல். ஓகே, கமிங் டு நெக்ஸ்ட் கேம், கிறிஸ்டல் பேலஸ் 0 பிரைட்டன் 0 இன் செல்லர்ஸ் பார்க். ஸோ இந்த கேம் வந்து கொஞ்சம் அட்டாக்கிங்காக போகும். 2 டீம் நிறைய கோல்ஸ் அடிச்சுப்பாங்கன்னு நினைச்சா பார்த்தா இது கோல்லெஸ் டிராவ் ஆயிடுச்சு. ஆனால் அட் த சேம் டைம் 2 டீமுமே நிறைய அட்டம்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஆன் டார்கெட் வச்சிருப்பாங்க. பட் ஆனால் இன்னைக்கு கோல்ஸ் வரக்கூடாதுன்னு இருந்திருக்கு. ஏன்னா கோல் கீப்பர்ஸும் நல்லா பண்ணியிருப்பாங்க. அட் த சேம் டைம் நிறைய ஷாட்ஸ் மிஸ் ஆயிருக்கும். இங்கே கமாலா 2 மிஸ் பண்ணியிருப்பாரு. அங்கே அவங்க சைடு வந்து கூப்பர் அடிச்சிருப்பாரு, இவர் அடிச்சிருப்பாரு, கோமஸ் அடிச்சிருப்பாரு. எல்லாரும் மாற்றி அடிப்பாங்க. பட் ஆனால் இது வந்து கண்டிப்பாக 2 டீமுக்குமே பாயிண்ட்ஸ் ட்ராப்பாக இருந்தாலும் கிறிஸ்டல் பேலஸ் தான் மெயின் ட்ராப். ஏன்னா இது வந்து ஹோம்ல ஆடுறாங்க, ப்ளஸ் அவங்க பெரிய பெரிய டீம்ஸோடய ஜெயிப்பாங்க. பட் இந்த கேம் வந்து அவங்க ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு பாசிட்டிவ் என்னன்னா அவங்க டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா வச்சு கிளீன் ஷீட் வச்சிருக்காங்க. மற்றபடி இந்த கேம்ல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அடுத்த கேம் போயிடுவோம். கண்டிப்பா இந்த கேம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து நிறைய கோல்ஸ் இருந்தது, பிளஸ் நிறைய ஆக்ஷன் இருந்தது, ரெட் கார்டு இருந்தது, and disallowed wrongly given yellow cards என்னென்னமோ இருந்தது. ஸோ பிரென்ஃபர்ட் 3 நியூகாசில் 1. ஸோ இதில் பயங்கர ட்ராமா. ஸோ ஸ்டார்டிங்கே அந்த கோல் அடிச்சிருவாங்க. கேம் வந்து 1 போயிடும். ஷாரே அடிப்பாரு, அதுக்கப்புறம் அவங்க 1 அடிப்பாங்க. பான்ஸ் ஃபர்ஸ்ட் அடிப்பாரு, அப்புறம் தான் ஆக்சுவலி அவங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. கரெக்ட், பான்ஸ் சரியான கோல். அது வந்து என்ன ஒரு 7 பிளேயரை தாண்டி ஒரு கீப்பரு 2 டிஃபெண்டர்ஸ் வந்து கோல் லைன்ல நிப்பாங்க. முன்னாடி 4 டிஃபெண்டர் இருப்பான், ரைட் கட்டு லெஃப்ட் கட்டு. சரியான கோல் அது. அதுக்கப்புறம் ஷாரேவும் ஒரு நல்ல கோல் அடிப்பாரு. அடிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம பர்ன் வந்து டேங்கோ அவுட்டாரா வந்து கண்டிப்பா காலை மிதிப்பாரு. பட் வந்து ரெஃப்ரி வந்து அவுட்டாராக்கு வந்து சிமுலேஷன் எல்லோ கொடுத்துருவாங்க. அதே மாதிரி திரும்பி ஒன்று நடக்கும். அப்போ வந்து கரெக்டா பெனால்டி செகண்ட் எல்லோ கொடுத்து பர்ன் வெளியே போயிடுவாரு. அண்ட் அதுவே வந்து பெரிய மைனஸ் ஆயிடுச்சு. பட் அந்த பெனால்ட்டியை இகோர் தியாகோ கூலா எடுப்பாரு. கூலா எடுத்து அது மட்டும் இல்லாம இன்னொன்னும் அடிச்சு 2 goals to his goal tally. அண்ட்
அவர் தானே இப்போ ஹாலண்டுக்கு அடுத்து 8 கோல்ஸ் இருக்காரு அவர். ஸோ வேற லெவல். ஏன்னா நம்ம பிரீமியர் லீக் ஒரு சீசன்ல வந்து 10 கோல்ஸ் அடிக்கிறதே வந்து ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு வந்து சரியான ரெக்கார்டு. ஹாஃப் சீசன் கூட ஆகல, 7 கேம்ஸ்ல 8 கோல்ஸ் பெரிய விஷயம். வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் பிரென்ட்ஃபோர்ட் கண்டினியூஸ் டு கெட் பாயிண்ட்ஸ் அண்ட் 3 பாயிண்ட்ஸ் அகைன்ஸ்ட் நியூகாசல். நியூகாசல் நம்ம சொல்லணும், இப்போதான் யூசிஎல்ல நம்ம பேசணும். யூசிஎல்ல மட்டும் செம்மடி அடிக்கிறாங்க. ஆனா பிரீமியர் லீக்ல வந்து அதுவும் அவனா வந்து அவ்வளவுதான் காலி. பாயிண்ட்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க, நாங்க வீட்டுக்கு போறோம். ஏன்னா நீங்க மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா பிரென்ட்ஃபோர்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜிடெக் கம்யூனிட்டி ஸ்டேடியம்ல கண்டிப்பா பாயிண்ட் எடுக்கணும்னே ஆடுவாங்க. அவங்கள வந்து ஆடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா யுனைடெட் ஜெயிச்சாங்க, லிவர்பூல் ஜெயிச்சாங்க, இப்போ நியூ கேஸ்லையும் ஜெயிச்சிருக்காங்க. நியூ கேஸ்ல் அதுக்கு அப்படியே ஆப்போசிட், ஹோம்னா நாங்கள் விளையாடும், அவே நான் விளையாட மாட்டோம்னு. ஏன்னா சாம்பியன்ஸ் லீக்ல 6th பொசிஷன்ல இருக்காங்க. இங்க வந்து ஒரு ஹெட் ஸ்டார்ட் பண்ணி ஆர்வி பான்ஸ் அடிச்சு 1-0 போயிட்டாங்க. ஸோ நல்லா தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபே 1-0 போயிடுச்சு. அதுக்கப்புறம் கேமை கண்ட்ரோல் பண்ணி ஜெயிக்க போறாங்கன்னு பார்த்தா அதுதான் இல்லை. டோட்டலா கேம் கொலாப்ஸ் ஆகி ஆஸ் யூஷுவல் ஒரு லாங் த்ரோ ஃப்ரம் கையோட அதை யூஸ் பண்ணி கெவின் ஷாட் அவன் அடிப்பாரு. அதுக்கப்புறம் தான் டான்பன் வந்து டிஃபென்ஸ் பண்றான், சொங்கி மாதிரி பண்றது. பெரிய டீமோட ஆடும்போது மட்டும் அந்த எந்தும் இருக்கும், இங்க வந்து சுத்தமா இல்லாம டேங்கோட இது பண்ணது வந்து அது ஃபர்ஸ்ட்டுக்கே அவர் கார்டு கொடுத்து இது பண்ணிருக்கலாம். டேங்கோ சிமுலேஷன் கொடுத்துட்டாங்க. செகண்ட் அதே இன்னும் லேசியா பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து இந்த செகண்ட் அளவு கொடுத்து 2 கொடுத்து அப்புறம் இகர் தியாகோ சொல்லவே வேணாம், பெனால்டி கோல். அதுக்கப்புறம் இன்னொரு கோல் அடிச்சு 3-1. ஸோ பிரென்ட்ஃபோர்ட் பாயிண்ட் எடுத்துட்டே இருக்காங்க. ஏன்னா கீத் ஆண்ட்ரூஸை உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா அவங்க பிளேயர்ஸ் போயிட்டாங்க, நம்ம எத்தனையோ வீடியோவில் சொல்லிட்டோம், பிளேயர்ஸ் போயிட்டாங்க, மேனேஜர் போயிட்டாங்க. ஆனாலுமே ஒரு டீம் ஹோம்ல ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா எப்படியாவது சர்வைவ் ஆயிடுவாங்க. அதுதான் பண்றது கண்டிப்பா. ஓகே, கோயிங் டு த ஃபைனல் பேட்டில் அண்ட் எல்லாரும் வெயிட் பண்ண கேம் இந்த மேட்ச் வீக்கு. மான்செஸ்டர் சிட்டி 3 லிவர்பூல் 0 இன் எத்தியாட் ஸ்டேடியம். ஸோ இந்த கேம்ல வந்து யார் ஜெயிச்சாலுமே அந்த செகண்ட் ஸ்பாட்டை பிடிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி 2 டீமுமே நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்க. ஏன்னா லிவர்பூல் வந்து நல்ல ஃபார்ம்னா லிவர்பூல் அவ்வளோ தோத்துருந்தாலும் ரியல் மேட்ச் ஜெயிச்சு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டோட வந்தாங்க. அண்ட் மேன் சிட்டி பிரீமியர் லீக்ல நல்லா ஆடிட்டு அட் த சேம் டைம் யூசிஎல்ல 4-1 வின் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த கேம் கண்டிப்பா டிரா ஆக போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் அதுக்கேற்ற மாதிரி இல்லை. மான்செஸ்டர் சிட்டி செம்மையா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் லோக்கு பெனால்டி வின் பண்ணி அதுக்கப்புறம் அது ஹாலண்ட் மிஸ் பண்ணியிருந்தாலும் அடுத்த உடனே வந்து ஒரு செம ஹெடர் அடிச்சு 1-0 கேம்குள்ள போவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு லிவர்பூல் இந்த அட்டாக் பண்ணாங்களான்னு கேட்டால் பண்ணலன்னு தான் சொல்லணும். இப்போ ஏதோ பண்ணாங்க, அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லை. பட் திருப்பி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எண்டிங்லேயே நீக்கோ கொன்சாலஸ் அடிச்சு 2-0 போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா டோட்டல் கண்ட்ரோல் ஃப்ரம் மேன் சிட்டி. செகண்ட் ஹாஃப் போனதுக்கு அப்புறமும் இவங்க அட்டாக் பண்ணுவாங்க, எண்ட் டு எண்டா போகும். பட் ஜெரமி டோக்கு செஞ்சு விட்டார். ஜெரமி டோக்கு இந்த கேம் வந்து கானர் பிராட்லி புதைச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் கேம் கானர் பிராட்லி வினிஷியஸ் எம்பாப்பே மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஹேண்டில் பண்ணாரு. ஸோ இந்த கேம் கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லை இந்த மேட்சை. ஆனால் இந்த கேம் டோக்கு வந்து டாப் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ், மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் கோலுக்கு அந்த பெனால்டி வாங்குறதா இருக்கட்டும், அது மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபிளாங்க்ல அத்தனை வாட்டி கட் பண்ணி போய் அத்தனை ஷாட்ஸ் அடிப்பாரு. அண்ட் தேர்ட் கோல், அவர் கோல்லாம் வந்து ஒன் ஆஃப் த செம கோல்ஸ். அது பேங்கர் தான், அது சரியான பேங்கர் அடிச்சு 3-0 ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கிய ரீசன் ஜெரமி டோக்குன்னு தான் சொல்லலாம். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டோக்கு போட்ட அந்த விங்கர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சிட்டில வந்து நம்ம பார்க்க முடியாது அவ்வளவா. ஏன்னா பெப்போட சிட்டினா வந்து விங்கர்ஸ் வந்து நீங்க வந்து ஃபிளாம்பாயண்டா ஸ்கில் கட்ஸ் அதெல்லாம் பண்ணக்கூடாது, பாஸ் போடணும் சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். பேசிக்கா ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல ஒரு உள்ள ஒரு கட் பண்ணியிருந்தா ஹாலண்டுக்கு டாப்பின் மாதிரி இருந்திருக்கும், அது போட்டிருக்க மாட்டாரு. பட் ஸ்டில் அது வந்து அதே கண்டினியூ பண்ணி கடைசி வரையும் கேம்ல வந்து அது ஒரு டிஃபரன்ஷியலா ஆக்குனாரு. அண்ட் அகைன் நம்ம இப்போ சிட்டி லிவர்பூல் பத்தி பேசணும். வான் டைக் இன்சிடென்ட் கண்டிப்பா நம்ம பேசியே ஆகணும். அவர் கோல் அடிப்பாரு, பட் அங்க வந்து கீப்பரை மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை ரூல் அவுட் பண்ணுவாங்க. பட் கீப்பர் ஒரு இடத்துல இருப்பாரு, அந்த கீப்பரை மறைக்கிற ராபர்ட்சனா அவரு தனியா ஒரு இடத்துல இருப்பாரு. என்னடா இது கண்டிப்பா இது வந்து சம கான்ட்ரோவர்ஷியல் டிசிஷன். பிகாஸ் அந்த ரூல் படி கீப்பருக்கு ஃப்ரண்ட்ல இருந்து அவங்க சுத்தமா மறைச்சு அந்த கோல் இது பண்ணும். பட் பாத்தீங்கன்னா நடந்த இன்சிடென்ட் அவர் அங்கேருந்து அடிப்பாரு, கிராஸ் வியூ கிளியரா இருக்கும் டோனருமாக்கு, இவர் இந்த பக்கம் இருப்பாரு. சொல்ல போனா டோக்கு தான் மறைப்பாரு. ஆனா இவர் அடிச்சதுக்கு அப்புறம் அவர் ஃபுல் ரீச் பண்ணிடுவார். இதை சேவே பண்ணிருக்க முடியாது, அவர் கரெக்டா குனிவர். இதை ரூல் அவுட் பண்ணது கண்டிப்பா இது வந்து ஒத்துக்கவே முடியாது. அட் த சேம் டைம் எனக்கு பெனால்டி கால்லேயே எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஏன்னா அவர் மேல கான்டாக்ட் பட்டுதா இல்லையா, அவர் விஏஆரே 10,000 வாட்டி போடுறாங்க, அவங்களால கன்வின்ஸே பண்ண முடியல. நானும் பாக்குறேன் எங்கடா கான்டாக்ட் வந்துச்சா இல்லையா. எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்டிக்மா மீட்டர் கிரிக்கெட்ல இருக்கும், அதை வச்சு ஓகே வந்துச்சு அப்படின்ற மாதிரி கோடு வரும் போல. அதை வச்சு எப்பறம் நீங்க பெனால்டி கொடுப்பீங்க? அதாவது வந்து ஒரு கான்டாக்ட் ஸ்போர்ட், இதுல சும்மா உரசுச்சுன்னு பெனால்டி கொடுத்தா அப்புறம் விளையாடவே முடியாது. அவன் டோக்கு விழுந்தது அவனே அப்பீல் பெருசா பண்ணிருக்க மாட்டான். ஏன்னா அவன் வந்து அந்த கட் பண்ணி அவன் பேலன்ஸ் இல்லாம விழுவான். அதுக்கு பெனால்டி கொடுத்தா எப்படி இருந்தாலும் அடிக்கல. பட் ஆனா அது ஒரு பேட் டிசிஷன். அட் த சேம் டைம் வான் டைக் கோல்
கோல் அது ஸ்டாண்ட் ஆயிருக்கணும், அது ஸ்டாண்ட் ஆயிருந்தா 1-1 அது ரூல் அவுட் பண்ணது இன்னும் பெரிய தப்பான டிசிஷன். ஸோ இது 2 கான்ட்ரவர்ஷியல் டிசிஷன் இன்னைக்கு நடந்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? டெஃபினட்டா கமெண்ட்ல போடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து மமாதாஷ்வலி அந்த சேவ் பண்ணாரு. அந்த சேவ் பண்ணதுல வந்து 22-23 சீசன்ல இருந்து யூரோப்பியன் டாப் 5 லீக்ஸ்ல அவர் தான் அதிக சேவ்ஸ் பண்ணியிருக்காரு பெனால்டிஸ்ல. 6 சேவ்ஸ். அண்ட் நம்ம ஆலிசன் போயிருக்கும் போது மமாதாஷ்வலி லாஸ்ட் கேம்ஸ்ல வந்து நிறைய குரூஷியல் சேவ்ஸ் போட்டுட்டு இருக்காரு. ஸோ இந்த பெனால்டி சேவ் பண்ணி அப்புறம் தான் வந்து வேன் டைக் வந்து அடிப்பாரு. ஸோ அது கரெக்டா ஆயிருந்துச்சுன்னா 1-1 இருந்திருக்கும். அவங்க கண்டிப்பா கேம்குள்ள வந்திருப்பாங்க. கடைசியில கூட கேக்போக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பால் உள்ள வரும். கஷ்டம் தான் அது ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறது. பட் ஸ்டில் இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி சான்சஸ், குட்டி குட்டி டிசிஷன்ஸ் வந்து இந்த பெரிய கேம்ஸ் பயங்கரமா டிஃபைன் பண்ணும். கண்டிப்பா. அண்ட் வேன் டைக்கோட டிஃபென்ஸ் வந்து இன்னைக்குமே பெருசா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க 2 கோலுக்கு அவரோட ஃபர்ஸ்ட் 2 கோலுக்கு இம்பாக்ட் இருந்தது. ஃபர்ஸ்ட் கோல் பாத்தீங்கன்னா அவங்க பொசிஷனிங், அவர் ராபர்ட்சன் பொசிஷன் இருந்தாரு, ராபர்ட்சன் சென்டர் பேக்ல இருந்தாரு, அப்படியே ஆடி இருக்கலாம், அந்த பிளே முடிஞ்சிருக்கலாம். பிகாஸ் அங்கதான் நூனஸ் ஆடிட்டு இருக்காரு. அப்பப்பே ஸ்விட்ச் பண்றீங்க பொசிஷன், எனக்கு புரியல. அதை வந்து ஹாஃப் டைம்லேயே வந்து பேசியிருப்பாங்க அந்த பிஎல் லெஜெண்ட்ஸ்லாம் உட்காந்து பேசியிருக்கும் போது, என்னடா பிளே போயிட்டு இருக்கும் போது என்ன ஸ்விட்ச் பண்றீங்க, அங்கேயே நின்று அவங்க டிஃபெண்ட் பண்ணியிருந்தா எனக்கு தெரிஞ்சு கிராஸ் போட்டுருக்க மாட்டாரு மேத்தியஸ் நியூனஸ். அவருக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. இவங்க மாத்திர நேரத்தில் அவருக்கு நல்லா ஃப்ரீ ஆகி நல்லா ஒரு கிராஸை போட்டாங்க. அங்கேயே ஒரு ஃப்ளா நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் கோல்ல அவர் அடிப்பாரு, டிஃப்ளெக்ஷன் தெரியாம பட்டுச்சு, மூவ்மெண்ட் பண்ணி பார்த்துச்சுன்னா பரவாயில்ல. அதாவது சொங்கி மாதிரி ஒண்ணுமே மூவ்மெண்டே கொடுக்க மாட்டாரு அவர். லைட்டா அதுக்கு அவர் பண்ணாமே இருந்திருக்கலாம். ஒண்ணு பண்ணியிருந்தா ஸ்ட்ராங்கா பண்ணி உள்ள போயிருந்தாலும் ஓகே, அதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். அவர் ரொம்ப அது லேசியான டிஃபெண்டிங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவார். ஏன்னா ரீசெண்ட் வீக்ஸா வேன் டைக்கை பேக் பண்ணி நம்ம பேசியிருக்கோம். பட் ஆனா இப்போ பண்ற பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப புவரா இருக்கு. அவர் கொஞ்சம் லேசியா பெர்ஃபார்ம் பண்றாரு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆனா ஏன்னா ஒரு கோல் கீப்பருக்கு வந்து பால் வந்து கொஞ்சம் சென்டர் ஆஃப் த நெட் கிட்ட வர மாதிரி இருந்துச்சுன்னா டிஃபெண்டர் எதுவுமே பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா டிஃபெண்டர் வந்து கால் வச்சாலும் ப்ராப்பரா பிளாக் ஆகும்னு நம்மளால சொல்லவே முடியாது. லைட்டா எட்ஜ் ஆச்சுன்னா ஈஸியா கோல் போகும் டிஃப்ளெக்ஷன்ல. சோ இவர் பண்ணது வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா எல்லாம் கால் உள்ள அப்படியே லைட்டா இப்படி பண்ணுவாரு, அதுல உரசிட்டு போய் அப்படின்னு அந்த மாதிரி ஃபிளிக் பண்ணுவாங்கல்ல. அது வந்து கோல் அடிக்கிறதுக்கு எந்த ஹெல்ப் பண்ணாரு அந்த மாதிரி ஹெல்ப் பண்றாரு. அவர் ஸ்ட்ராங்கா ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து போயிருந்தா ஓகே, அவர் எஃபர்ட் போட்டு போயிடுச்சுன்னு டிஃப்ளெக்ஷன் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். பட் ஆனா அந்த இதுல வந்து அவர் மூவ்மெண்ட்டே ரொம்ப லேசியா இருந்திருப்பாரு. ஒன்னும் விட்டுருக்கலாம், அவர் ஸ்ட்ரைட்டா போயிருக்கும். இல்ல ஃபுல் ஃபோக்கஸ் தான் ஏதாவது பண்ணிருக்கலாம். லைட் மூமெண்ட் எதுக்கு? கண்டிப்பா. ஆனா சிட்டி இந்த 3 கோல் அடிச்சு லிவர்பூல தோக்கடிச்சனால நாங்க வந்து லிவர்பூலுக்கு மேல போயிட்டோம். இப்போ உங்களுக்கு அந்த சந்தோஷம். நான் வந்து இந்த கேம் டிரா ஆகும்னு நினைச்சேன். பார்த்தா சிட்டி ஜெயிச்சு வந்து இப்ப 4 பாயிண்ட் தான் நமக்கு பின்னாடி இருக்காங்க. எனக்கு உண்மையிலே இது வந்து பயப்படக்கூடிய விஷயம். ஏன்னா லாஸ்ட் 3 சீசனா செகண்ட் முடிச்சோம். அதுல முக்கியமா 2-3 சீசன்லாம் சிட்டி தான் நமக்கு பேட்டில் பண்ணியிருப்பாங்க. ஒரு சீசன் 22-23 சீசன்லாம் கிறிஸ்மஸ்ல 7 பாயிண்ட் லீட்ல இருப்போம். ஆனா சிட்டி அதுக்கப்புறம் வந்து 4-5 பாயிண்ட்ல ஜெயிச்சுட்டு போவாங்க சீசனை. ஸோ திருப்பி வராங்க. ஆனா இந்த அந்த மாதிரி நம்ம இப்ப இல்லைனாலும் நெக்ஸ்ட் ஃபியூ பிக்சர்ஸ்லாம் வந்து ஸ்பர்ஸ் ஹோம், செல்சியாவே, பயர்ன் முனிச்லாம் இருக்கு. ஸோ நிறைய டஃப் கேம்ஸ் வருது, பிளேயர்ஸும் வராங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாயிண்ட்ஸ் இப்போ இனிஷியலாக நிறைய எடுத்துட்டு போகிறது தான் பெட்டர். ஏன்னா பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணுச்சுன்னா, ஏன்னா சிட்டி வந்து பெப்பு வந்து உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பாயிண்டா இருந்தாலும் கடைசியில அந்த ஜனவரியிலேருந்து வர சிட்டி ஃபார்மே வந்து வேறதான், யாராலையும் முடிக்க முடியாது. ஆமா, அவங்க டாப் ஃபார்ம்ல இல்லைன்னா கூட ஒரு அன்பீட்டன் ஸ்ட்ரீக்கை போட்டு முடிச்சு விட்டுட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு திருப்பி இவங்க எத்தியாட்ல வேற ஒரு கேம் இருக்கு செகண்ட் ஹாஃப்ல. ஸோ அது வேற இருக்கு. ஸோ அதான் சொல்றேன், இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் தான் தெரியும். ஆனால் இது வந்து ஒரு பாசிட்டிவ் வீக் ஃபார் சிட்டி. நிறைய டீம் மிட்ல ட்ராப் பண்ணுவாங்க. ஆனால் செல்சிக்கும் சிட்டிக்கும் சம பாசிட்டிவ் வீக். நல்ல கேப்பை கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் சிட்டிக்கும் எங்களுக்கும் 4 பாயிண்ட்ஸ், செல்சிக்கும் எங்களுக்கும் 6 பாயிண்ட்ஸ். ஸோ இது எந்த அளவுக்கு போகுது, நெக்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் அவங்களோடய ஆட போகிறோம், பார்ப்போம். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேம் வீக் இந்த வீக்கும். அது மாதிரி அடுத்தது இன்டர்நேஷனல் கேம் வீக் அப்புறம் உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை எல்லா வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.